ஃபேமிலிஸ் இன்னைக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு சூப்பரான மூவியை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜி சரவணா பிலிம்ஸ் ஆர்ட்ஸ் இவங்களோட தயாரிப்புல மாணிக்க வித்யா இவர்களோட இயக்கத்துல உருவாகியிருக்க படம் பித்தள மாத்தி. இதுல உமாபதி, பால சரவணா, அடுத்து தம்பி ராமையா இவர்கள் எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிரபல முகங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல நார்மலா பார்த்தோம்னா தம்பி ராமையா அவங்களோட மகன் உமாபதி, அதாவது ரியல் லைஃப்லயும் அவங்க அப்பா மகன், இந்த படத்துலயும் அப்பா மகன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பர்சனுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க அடிக்கிற சேட்டைகள், அவங்க பண்ற கலாட்டா எல்லாமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு நடுத்தர மக்கள் எப்படிலாம் சேட்டைகள் பண்ணுவாங்க, எப்படிலாம் வம்பெழுப்பாங்க அப்படின்றத சரவணா அவர்களோட சேர்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. தம்பி ராமையா அவர்கள் அப்பாவோட கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. எப்பவுமே அப்பா கேரக்டர் அப்படின்னாலே மிரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இதுல இவங்க எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இவங்க எந்த வகையில அவங்களுக்கு ரூல்ஸ் பண்றாங்க அப்படின்ற பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அப்பாக்கு அடங்காத பையன் உமாபதி. இவர்கள் சேட்டை பண்ணுவாங்க, அரட்டை அடிப்பாங்க, இந்த மாதிரி சொல்லணும்ல. ஸோ அவங்க சின்ன சின்ன சேட்டை பண்ணும்போது அப்பா தடுக்க வருவாங்க, அப்பாவை எதிர்த்து பேசுறது. இதில் ஒன்று ட்விஸ்ட் அப்படின்னா அப்பா மகனுடைய சேர்ந்து சரக்கழிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலியமா அப்பா மகன் இவர்களோட பாசத்தை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க இந்த படத்துல. அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பணக்கார வீடு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இன்சிடென்ட்னா எப்படின்னா, அங்கே மதிக்க மாட்டாங்க. நடுத்தர மக்கள் இருப்பாங்கல்ல, வேலை பார்க்குறவங்க, இவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்ல அந்த ஓனர், அதாவது அந்த ஓனரோட ஒய்ஃப் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்க ட்ரீட் பண்ணுற விதம் நல்லா இருக்காது. அவங்கள ஏளனமாக பேசுறது, இப்படி சொல்லிட்டு பல விஷயங்கள் இன்னொரு ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ஜாலியாக இருக்கிறது, அவங்களோட எப்படி சேட்டைகள் பண்ணுறது, முக்கால்வாசி எந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, அதாவது உமாபதியோட ஃப்ரெண்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களால தான் முக்கால்வாசி பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க இன்னும் துருதுருன்னு இருப்பாங்க. எப்பவுமே ஃப்ரெண்டோட சேர்ந்தாலே சேட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னும் துருதுருன்னு இருப்பாங்க. அவங்க மூலயமா பிரச்சனைகள் வரும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு இவங்க பல சேட்டைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு வீட்டில். அது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இவங்க அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்போ போலீஸ் இவங்களை தேடுறது, துரத்துறது, சின்ன சின்ன ஃபைட்டு வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதர்வைஸ் லவ் ஸ்டோரி, இப்போ இருக்க லவ் ஸ்டோரிலாம் எப்படி இருக்கு, ஸோ அதை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினி எப்படி லவ் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மகனோட பாசத்தை காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, இல்லை அப்பா மகன் பாசம்னாலும் சரி, இந்த லவ்னாலும் சரி, கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் இது ஓகே இந்த படம். இதுக்கு ஒரு 5க்கு ஒரு 3 ஸ்டார்ஸ் நம்ம கொடுக்கலாங்க. இன்னைக்கு இந்த மூவியை பற்றிய ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்து என்ன மூவி ரிலீஸ் ஆகுதோ அந்த மூவியை பற்றின ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் வர்ஷினி. டாடா, பை பை.